அதோட இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு கோபியில் இருக்கிற ஒருத்தர், அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும். இதில் என்ன, இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள என்பதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன். நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருங்க. முதல்ல அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க. ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல. அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல. இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம். அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம். இந்த நிகழ்வு, இந்த நோட்டீஸில் படம் போலின்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்த அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல. அந்த அத்திக்கடவு அவனாசி திட்ட நேற்று பொதுச்செயலாளர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நீங்க புறக்கணிச்சுதான் அவர் கொடுத்தார். அதாவது இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளலன்னு சொன்னா, அந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் பேக்டோ இருந்தது. அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல, அதனால வள்ளினாங்க. ஆனா இப்போ யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க? உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக, உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக. இதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளி நிகழ்ச்சி, அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல, தலைவர் படம் இல்ல, அதுல விலையில்லா சைக்கிள் கொடுக்கின்ற காட்சி திரையாளர்களே அந்த எல்இடி திரையில பாருங்க. திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்பவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சுட்டார். இது பாருங்க, இது சைக்கிள் கொடுக்கிற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி. திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது? திரு பார்த்தீங்கல்ல. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த பல்வேறு கட்சி தலைவர்கள், அண்ணா திமுக மட்டும் இல்ல, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல விவசாய சங்க தலைவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நாங்கள் 50 ஆண்டு காலம் போராடி வந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள். அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசிலே பாராட்டு விழா நடத்தினார்கள். அந்த கூட்டத்தை புறக்கணித்தவர் தான் இந்த தொகுதியினுடைய முன்னாள், இப்போ எம்எல்ஏ இல்ல, முன்னாள் எம்எல்ஏ. இவரா உங்களுக்கு நன்மை செய்ய போறார். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன். எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள். நம்ம கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் கலக்கின்ற அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா? அதோட இன்னொன்னு, அண்மையில் ஒரு மாசத்துக்கு மீதி நினைக்கிறேன், அவர் நான் மனம் திறந்து பேட்டி கொடுப்பார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகர்களை சந்திச்சார். அதே தவறு, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. அத்திக்கட அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம். அவருக்கும் உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அவர் திருந்தனவாடி அல்ல. அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க. 10 நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன். இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். ஆக கெடு விதித்திருக்கிறார். 10 நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்பை முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும்? அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுமதிக்கும் என்பதை எண்ணிப்பார்கள். மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக
பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம். அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம். அப்பொழுதும் திருந்தபாடி அல்ல. பிறகு மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவகத்திற்கு போனாங்க. அங்க போகும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்துக்கு செல்கிறார். பிறகு வேறு என்ன செய்ய முடியும்? தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு லாய்க்கற்றவர். அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கிறோம். ஏதோ எடுத்தோம் கவித்தோம் அல்ல. ஆனால் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர், இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர். அதனாலதான் அவர் இன்றைக்கு அந்த அதிமுக நீக்கப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தி, இந்த நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம், திரு ஓபிஎஸ் எங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க. அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார். அந்த காட்சியும் இந்த எல்இடி திரையரங்கில் பாருங்க. சீனியர் நான் மதிக்கக்கூடிய இப்படி தப்பித்தனமாக நடந்து கொண்டாரே, ஒரு தகுதியே இல்லாமல் உங்களை ஏமாற்றி கோபிச்செட்டிப்பாளையத்திலே வெற்றி பெற்றுக் கொண்டு வந்தார். இப்படி அவர்களே பேசிட்டாங்க. யாரு? இவர் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இவர்களை எல்லாம் அழைத்து அங்க இருக்கின்ற கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் இந்த ஆட்சியை ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்களை விஷமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் வந்தார். இப்பொழுது என்ன ஆச்சு? என்னைக்கு நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா. ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான். யார் பார்த்துக் கொள்வார்? நம்மை பொறுத்தளவு திறந்த மனம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் இன்றைக்கும் தொண்டன். இங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பேர்ல நானும் ஒருவன். இவரை போல சுயநலவாதி நான் அல்ல. இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை, எந்த இயக்கத்திற்கும் இல்லாத சோதனை. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சோதனை தொடங்கப்பட்டது. அந்த சோதனையை வென்று முதலமைச்சரானார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு சோதனை. மாண்பு அம்மாள் அந்த சோதனை வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தார். அதே போல இப்போ இருக்கின்ற சோதனை வென்று உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே அண்ணா திமுக கூட்டணி வெல்லும், அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் கோபிச்செட்டிப்பாளையத்திலே வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம். இது நடக்கும் இல்ல?